அமருவோம். வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசி கேட்போம். ஏசியாக்கு எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11-14 வசனங்கள் முடிய இந்த நாளுக்குண்டான செய்திக்காக நாம் இந்த பகுதியை வாசிப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடப்பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11-14 முடிய, பக்கம் 864. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திரைப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் விசேஷித்த ஒரு நாள். 52 வாரங்கள் ஒரு வருடத்துக்குண்டு. இந்த வருஷத்தின் துவக்க நாள் ஆராதனை. இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராக இருக்கின்றார். யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தினுடைய துவக்க முதல் சண்டே ஆராதனை. இந்த வருஷம் முழுவதும் 51 வாரங்கள். முதல் நாளே முதல் கோணல் முதல் ஞாயிற்றுக்கிழமையே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நமக்கு திராணி இல்லாத பட்சத்தில், மனம் இல்லாத பட்சத்தில், அதற்கான நேரத்தை நாம் ஒதுக்காத பட்சத்தில் இந்த வருடம் என்னவாய் முடியும்? இந்த வருடம் எப்படி கர்த்தர் நம்மை நடத்துவார்? இந்த வருடம் கர்த்தர் நம்மை எப்படி போஷிப்பார்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் பணம் அல்ல, பொருள் அல்ல, தானம் அல்ல, தாட்சணைகள் அல்ல, பொருத்தனைகள் அல்ல. நம்மை அவர் எதிர்பார்க்கார். கண்களை மூடி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நன்றியுள்ள ஒரு விசுவாசியா என்னை கொண்டு வந்து நிறுத்திக்கலே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தடையில்லாமல் என்னை ஆராதிக்கிற ஒரு மகனாக என்னை மாற்றும், மகனாக என்னை மாற்றும். சொல்லாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நன்றியுள்ள ஒரு ஆராதனை கர்த்தர் அவருக்கு நாம் செய்ய ஆண்டவர் நம்ம அழைக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த யோசித்து பாருங்க. ஒரு வருஷம் நம்ம இருந்திருக்கிறோம் சொன்னால், இந்த வருஷத்தை பார்த்துருக்கிறோம் சொன்னால், நாம் ஏதோ நல்லவங்க அப்படின்றதுக்காக இல்லைங்க. நாம் ஏதோ ஜெபம் பண்ணுறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக இல்லைங்க. தயவா இந்த வருஷம் இது இருக்கட்டும். நான் அதற்கு நீர் பாய்ச்சுவேன், நான் அதற்கு களை எடுப்பேன், அதை நான் வளர்ப்பேன் என்ற ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 12 மாதங்களும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வளங்கள் நம்மை தொடர வேண்டும். இந்த 12 மாதங்களும் தேவனுடைய திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வியாதிகள், வேதனைகள், விபத்துகள், வறுமைகள், ஏழைகள், சண்டைகள், சச்சரவுகள், சமாதானமற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஓயாத சண்டை, ஓயாத பிரச்சனை, வறுமை, ஏழ்மை இதெல்லாம் மாற வேண்டுமானால் ஆண்டவர் என்னிடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதென்ன? அவரை துதிக்கும்படியாய், அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், அவரை நாம் புகழ்ந்து போற்றும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கின்றார். சொல்லாமா? ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லாம் கரல் வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நன்றி கட்டவளா போகக்கூடாதையா, நான் நன்றி கட்டவனா போகக்கூடாதையா. எத்தனையோ பேர் குற்றுயிருக்கு நேராக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாங்க, சாப்பிட முடியல,
தண்ணி கொடுக்க முடியல, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஏற முடியல, டாக்டர் பார்க்குறாங்க, அவ்வளோதான், நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்ப்பார சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே. எல்லாம் கைத்தட்டி பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக ஸ்தோத்திரம், அவருக்கு நான் நன்றிகளை செலுத்துவேன். யோசித்து பாருங்க, நம்ம செத்திருப்போன்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆயிருக்கும், எத்தனை முறை விபத்தை சந்தித்திருக்கிறோம், மரண தருவாயில் இருந்திருக்கோம், வாழ்வா சாவா என்ற கட்டத்தில் நாம் இருந்திருக்கோம். கர்த்தர் நம்ம காப்பாற்றினார் இல்லையா, உதவி செய்தார் இல்லையா, பலப்படுத்தினார் இல்லையா, சுகம் தந்தார் இல்லையா. நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சில பேர் முகங்க ரொம்ப துக்கமாக இருக்குது, வாடி போயிருக்கு, சோர்ந்து போயிருக்குது. அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்கம்மா. வார்த்தையை பார்த்தாங்களே நம்ம முகம் மலர்ந்தா பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். என்னத்தை கொடுக்கணும்? நம்மை ஆண்டவருக்காக கொடுக்கணும், நம்முடைய உடைமைகளை ஆண்டவருக்காக கொடுக்கணும், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள்
கடவுள் நமக்கு கொடுத்துருக்க தாளந்துகள் நாம் ஆண்டவருக்காக பயன்படுமையாக தரணும். அல்லேலூயா. நம்மால் இயன்றவரை கடவுளுடைய ராஜ்யத்தை பரப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளை பிறருக்கு நம்ம சொல்ல கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்கள். நீர் நான் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து கைட்டு சொல்லுங்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் இருப்ப. ஒட்டுமொத்தமாக இந்த 2 வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ செழிப்பாக இருப்ப, சௌபாக்கியவதியாக இருப்ப, மகிழ்ச்சியாக இருப்ப. நான் இப்போவும் சொல்கிறேன், அப்போ கூட உங்கள் மூஞ்சி சின்னதாக இருக்குதுன்னு புரியல எனக்கு. சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். அகம் மலர்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருடைய முகமும் மலர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முகம் மலர்ந்து இருப்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால தான் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். இன்றைய நாம் இந்த வருஷத்தினுடைய துவக்க நாளிலே 3ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 11ஆம் வசனத்தை நாம் என்ன பண்ணோம்? வாக்குதத்த வசனமாக நாம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தார்? இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். எல்லாரும் என்ன பாருங்க, நிமிந்து பாருங்க. நீங்க யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான், கூடாரங்களில் வாழ்ந்திருந்தான். இப்போது இங்கே நாம் ரூத்தை பற்றி வாசிக்கிறோம். நீ குணசாலி என்பதை என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள். சொல்லுங்க, கைத்தூக்கி சொல்லுங்க. நான் குணசாலி என்பதை எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இல்லையா, என் தெருவிலர்கள் தெரியாது. நான் சைலண்ட்டாக வருவேன், நான் சைலண்ட்டாக போவேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது. கிறிஸ்தவ வாழ்வு மனம் நிறைந்த ஒரு வாழ்வு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. அன்புக்குரிய சக உறவுகளே, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை உண்டாக்கின ஒரு பாக்கியம் என்ன என்று சொல்லுமானால், வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் என்ற இருவரை படைத்து அவளுக்கு வேண்டிய வசதி வழிகளெல்லாம் கொடுத்து ஆடு மாடுகள், மரங்கள், செடிகள் அனைத்தையும் அவர்கள் ஆண்டு கொள்ள வேண்டிய அனைத்தையும் படைத்து கொடுத்து அவர் இருவர்களையும் பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அனைத்து ஆசீர்வாதங்களையும் உற்பத்தி செய்துவிட்ட பிறகுதான் ஆண்டவர் அழகான இருவரை ஆசீர்வத்து நல்ல அழகிய திருமணத்தை, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் அதை உருவாக்கக்கூடிய ஆற்றல் சக்தி படைத்தவன் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. ஆதாமை உண்டாக்கின ஆண்டவர் ஏவாளை ஆதாமிலிருந்தே எடுத்தார். கையெழுத்துக்கு சொல்லுங்க. சும்மா வரல, இடுப்பு ஒடிச்சிட்டு வந்துக்கிறார். யார் இடுப்பு உடைச்சாரு? என்ன பிறப்பாக இருக்கியா? ஆமாம், விலா எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கி ஆண்டவர் நல்ல அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்து பசுமையான ஒரு அழகிய 4 ஆறுகள் ஓடக்கூடிய அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி. உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குதா? துறவு இருக்குதா? அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் செடி கொடி இருக்குதா? அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் பாஸ்டர். அது வரும்போதே முளையிலே புடி போட்டுரும் பாஸ்டர். இயற்கையே உருவான இறைவன் இயற்கையோடு வாழ விரும்புகின்றான். என்னதான் செயற்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் செயற்கையே இயற்கைக்கு சமமாகாது. ஆண்டவர் நம்முடைய படைப்பது வினோதமாக படைத்திருக்கின்றார், விசித்திரமாக படைத்திருக்கின்றார். அவருடைய கையின் கிரியினாலே ஆண்டவர் படைத்திருக்கின்றார். நாம் எதற்காக அவர் நம்மை படைத்தார்? எதற்காக நாம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை வைத்தார்?
அவர்கள் அவரோடு கூட உறவு வைக்கும்படியாக, அவரோடு கூட ஐக்கியம் வைக்கும்படியாக, அவரோடு கூட அவர்கள் வாழும்படியாக, அவரோடு கூட பேசும்படியாகத்தான் அப்படிப்பட்ட நிர்பந்தத்தை ஆண்டவர் வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஐம் டாக்கிங் ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை குறித்து, குடும்பம் எப்படி செழிப்பாக இருக்கணும் அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களோட பேசக்கூடிய வார்த்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 மாதமும் 52 வாரமும் நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கும், வியாதி இல்லாத குடும்பமாக இருக்கணும், வறுமை இல்லாத குடும்பமாக இருக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், நாம் என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி செய்யணும் என்பதை குறித்து வேதம் தான் நம்ம கொடுத்துக்க பாடம். நேற்று ஒரு கல்யாணம் நடத்த போயிருந்தேன். அங்கே ஒரு நல்ல போதகர் ஒரு செய்தியை பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். கோட்டயத்தில் கேரளாவை ஆளக்கூடிய முதலமைச்சர் கோட்டயத்தை சேர்ந்தவர். அவங்க ஒரு வாரம் கூட சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டாங்களாம். சொல்லுங்கள், ஒரு வாரம் கூட. அவர் அரசாங்க அலுவலால் இருந்தால் ஒழிய, அப்படியே இருந்தாலும் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல ஆலயத்துக்கு போகிறார். சட்டை விற்றாகிலும் வேதாமத்தை வாங்கிக் கொள்ள சத்தியம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு வேதம் இல்லை என்றால் உன்னுடைய சட்டை விற்று கூட என்ன பண்ணுவார்? பைபிளை வாங்கு. வேதாமம் யார்கிட்ட இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள், இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சர்ச்சில் ஏராளமான பைபிள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்கா இல்லைங்க பைபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேதாமம் கொடுக்கப்படும். ஓகே, போன நாளில் நம்ம 31ஆம் நாளில் நம்ம வாசித்த பகுதியில், முதல் நாளில் வாசித்த பகுதியில் நம்ம திரும்பி பார்ப்போம். ஆண்டவர், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாருமே. சரி, இந்த வார்த்தைக்கும் நான் இப்போ சொன்ன முதல் 58ஆம் அதிகாரம் ஏசாயா 11ஆம் வசனத்துக்கு என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை இருக்குது? எந்த தோட்டத்தில் கதிர் பொறுக்குனாலோ அதே தோட்டத்துக்கு எஜமானியாக மாத்துறாருங்கய்யா. சொல்லுங்கள், கை தூக்கி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எந்த தோட்டத்தில் வேலைக்காரி கூட இல்லை, உரிமை இல்லை. ஏழைக்காரி, வசதி இல்லாதவள், வறுமையிலே வாழ்கிறவள், சுதந்திரம் இல்லாதவள், போக்கற்றவள், தெருவிலே நிற்கிறவள், தகுதி இல்லாதவள், உரிமை இழந்தவள், ஒடுக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், எந்த தோட்டத்தில் வந்து தன்னுடைய தினசரி வாழ்வாதாரத்துக்காக கதிர் பொறிக்கிறாளோ அதே இடத்துல கர்த்தர் அவளை தூக்கி எடுத்து அந்த தோட்டத்துக்கே அதிகாரியாக மாற்றினார. கையை தூக்கி சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற கையை தூக்கி சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், எந்த இடத்துல நீ பாதிக்கப்பட்டையோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ திருப்தியாயிருப்பாய், செழிப்பாயிருப்பாய், ஆசீர்வாதமாயிருப்பாய், வளமாயிருப்பார். உன் வளத்தை, நலத்தை, சுகத்தை கெடுக்க ஒருத்தரால முடியாதியா. கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார்னா, உயர்த்தணும்னு நினைச்சார்னா, ஒரு பேட்டா பேட்டி யாரால முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த தோட்டத்தில் ரூத்தை செழிப்பாய் வைத்த ஆண்டவர், தேவனுடைய தோட்டத்தில் ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றி போல இருப்பாய். ஆனால் இப்போ அந்த பகுதி முதல் வசனத்தை வாசி பார்க்கலாம். 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் துவக்கம், ஸ்டார்டிங் ஆண்டு சொல்ல பாருங்க, வாசி பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும், யார் கர்த்தரால் நித்தமும் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் தோட்டத்தை போல இருப்பாங்க, அவங்க தான் நீரூற்ற போல இருப்பாங்க. சொல்லுங்க, கர்த்தர் யாரை நடத்தவில்லையோ வறட்சி தான், வறுமை தான், தோல்வி தான், நிலைமை மோசம்தான். அன்பான சக விசுவாசிகளே, வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர் புஸ்தகத்திலே பரிசுத்தவான் பவுலடிகரால் எழுதுகிறார், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கார்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும்.
நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. எல்லாம் 2 வார்த்தை சேர்ந்து சொல்லுங்க. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. வனாந்தரத்திலே ஆறுகளையும் வழிகளை உண்டாக்குற ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அழகான தோட்டத்தை அமைத்து ஆண்டவர் வழிகளையும் வாசலையும் திறந்து கொடுத்து நன்றாய் திருப்தியாய் வாழும்படியான ஆரோக்கியமான ஒரு சூழலை அமைத்து தந்து, இவங்க செஞ்ச தப்பு, அந்த தோட்டத்தின் வழியை ஆண்டவர் அடைச்சார். என்ன தப்பு செஞ்சாங்க பிளஸ்ஸி? என்ன தப்பு செய்தாங்க? என்ன தப்பு செய்தாங்க? நெடுஞ்செழியன்பதர் தோட்டத்து வழியை ஆண்டவர் அடைச்சி போட்டாராம். என்ன தப்பு செஞ்சாங்க 2 பேரும்? சவுந்தரபதர் அவங்க தப்பாக செஞ்சாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன கேட்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ யார் வார்த்தை கீழ்ப்படுறா? இன்னைக்கு 3/4 பாகம் யார் வார்த்தைக்கு தான் கட்டுப்படுறான்? ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்ததுண்டானால் உங்களை பகைப்பதற்கு முன்னதாகவே அது என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? கையை தூக்கி சொல்லுங்க. உலக சிநேகம், பணம், பொருள், நகை, நெட்டு, பூமி. சில பேர் பாருங்கள், புடவை மேலே புடவை வேணாம், நகை மேலே நகை வேணாம், இடத்து மேலே இடம், வீடு மேலே வீடு, மாடி மேலே மாடி, கோடி மேலே கோடி. ஆடி காரே வாங்க முடியாது, ஆடி மேலே ஆடி. அனைத்தும் இருந்தும் ஆண்டவர் சொல்கிறாரு, ராத்தில் பொட்டுன்னு பூச்சி மாதிரி உன் ஆவி போனா பேட்டா நீ எங்கடா போவ? ஆடி காரில் போவியா? சங்கீதக்காரன் சொல்கின்றான், ஆண்டவரே நான் அதிகமாய் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, உம்மை விட்டு அகன்று போகாதபடிக்கும், ஒன்றுமே இல்லாமல் நான் இறந்துண்டு தெரியாதபடிக்கும், எனக்கு அன்றன்றைக்கு வேண்டிய தேவையை சந்தித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று அன்பான ஒரு ஜெபம் செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைக்காக ஆண்டவர் கொடுத்த பரமண்டல ஜெபம் தான், அன்றன்றுக்குண்டான ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே இன்றைக்குண்டான ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அந்த ஆதாம் ஏவாள் இருவரையும் வழியை அடைத்தார்? வேதம் சொல்கிறது, வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குற ஆண்டவர், நீரூற்றாய் மாற்றுகிற ஆண்டவர், நமக்கு செழிப்பை கொடுக்குற ஆண்டவர், செழிப்பான ஒரு இடத்துலேருந்து, மகிழ்ச்சியான ஒரு இடத்துலேருந்து, சந்தோஷமான ஒரு இடத்துலேருந்து, நிம்மதியான ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் 2 பேரை வெளியே போ என்று ஆண்டவர் அப்படின்னா அங்கே ஒரு தூதனை வைத்து வழியை அடைத்து அவர்கள் வெளியே அனுப்பிவிட்டார். அனுப்பும்போது சும்மா அனுப்பலையும், அவளுக்கு உள்ள இலையில தைச்சி உடைய போட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆட்டடித்து தோலை எடுத்து அந்த தோலை உரித்து தோல் உடைகளை அணிவித்து வெளியே அனுப்பி வைத்தார். அன்னைக்கே ஆண்டவர், நிர்வாணமாக இருக்காதப்பா, உனக்கு துணி வேணும்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய தேவையை சந்தித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் தேவையை சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. வெளியே அவர்களை துரத்தி விடும்போது கூட, அனுப்பிவிடும்போது ஆண்டவர் அவர்களை கரிசனையோடு அனுப்புகின்றார். தப்பு செய்த பிறகு கூட, தண்டிக்கின்ற பிறகு கூட ஆண்டவர் பார்த்தார், ஐயோ என் பிள்ளைகள் என்னை விட்டு சோரம் போகிறார்களே, பிரிந்து போகிறார்கள் என்ற கரிசனையோடு கூட ஆண்டவர் அவர்களை வெளியிட்டு எடுப்பார். அப்பொழுது கூட அவர்கள் தேவையை சந்தித்து ஆண்டவர் வெளியெடுப்பினார். அவர்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதபடி விருட்சங்களை ஆண்டு வைக்கின்றார். பிரியமானவர்களே, 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கின்றோம், மனுஷன் பூமியின் மேல் பெருக
பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார். பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், இந்த கீழே வாசிங்கன்னா 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். குடும்பங்களை பார்க்குறாங்க. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் தான் படைத்த பூமியை பார்த்தால். எல்லாரும் என்ன பாருங்க? ஆமாம், என்னை பாருன்னு சொல்லும்போது கொஞ்சம் நிமிந்து பார்க்குறீங்களா? அதான் சொல்கிறேன் பாருங்களேன். உலகம் சிரிக்குதுன்னா உலகமாக சிரிக்குது. யார் சிரிக்கிறா? உலகம் சிரிக்குது உன்னை பார்த்துன்னா உலகம் சிரிக்கல, உலக மக்கள் சிரிக்கிறான். ஆண்டவர் பூமியை பார்த்தார். எப்படி இருந்துச்சான்? இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பாருங்க, பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வழி நடத்தும் ஆண்டவர், வாழ்வழிக்கும் ஆண்டவர், செழிப்பருளும் ஆண்டவர் மக்களை பார்த்தார். அவருடைய எண்ணங்கள் சரியில்லை, சிந்தனைகள் சரியில்லை, யோசனைகள் சரியில்லை, வழிபாட்டு முறைமைகள் சரியில்லை. அவர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது தேவன் நோவாவை பார்த்து, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக இவர்கள் முடிவிருக்கின்றது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். என்ன செய்ய போறேன்? பூமியோடு கூட எல்லாரையும் நான் அழிச்சிட்டு போறேன்பா. அவரவர் தன் அழிவை அவரவரே தேடிக்கொள்ளார்கள். ஆண்டவர் உன்னை எங்கே வச்சிருக்காரு யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்னை எங்கே வச்சிருக்காருன்னு யோசித்து பார்ப்போம். நம்ம எங்கே இருக்க வேண்டியவர்கள் நாம் எங்கே இருக்கின்றோம்? நம்முடைய வழி என்ன? வேதம் சொல்கிறது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. சொல்ல முடியுமா? என் வழி ஆண்டோட வழியாக மாறட்டும் சாமி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசிப்பானால் அவன் மேய்ச்சலை கண்ட உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கை தூக்கி சொல்லுங்க, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு வழியாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு வழியாக இருக்கின்றது, வழிகாட்டியாக இருக்கின்றது. அவருடைய ஐக்கியம், அவருடைய திருச்சபை வழியாக இருக்கின்றது, வழிகாட்டியாக இருக்கிறது. யோசிங்க, ஆண்டவர் வார்த்தை, அவர் ஆரம்பித்த அவருடைய திருச்சபை ஸ்தாபனம். இந்த மூன்றும் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்வோடு பிரிக்க முடியாத ஆதாரங்கள். நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், நான் கடவுளை சொன்னேன்னா நீ 1 நம்பர் ப்ராடு. நான் பைபிளே படிக்க மாட்டேன், எனக்கும் சர்ச்சுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் வார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் நான் ஆண்டவர் பிள்ளை தான். இருக்க முடியாது, பிரிக்க முடியாது, வாழ முடியாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரோடு வாழ்வு, வார்த்தையோடு வாழ்வு, ஆண்டவர் உண்டாக்கின அவர் திருவுடலாகிய திருச்சபையோடு வாழ்வு. We must respect always. God is our first. Word is our first. Fellowship of the Lord. ஆண்டவருடைய ஐக்கியம் நமக்கு முதன்மையாக காணப்பட வேண்டும். இதை மூன்றும் ஒரு கிறிஸ்தவன் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஆன்மாவை சேதப்படுத்துகிறார்கள். அவர்கள் செழிப்பான வாழ்க்கை விட்டு வறட்சியான வாழ்க்கைக்கு வழிநடத்தப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டுமானால், நாம் நலம் பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அவருடைய திரு உடலாகிய சரீரமாகிய திருச்சபையோடு ஐக்கியமில்லை என்றால் நாம் வாழ முடியாது. அன்புக்குரிய சக உறவுகளே, விசுவாச மக்களே, ஏதாகிலும் ஒரு விதத்திலே நாம் ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும். அதைதான் இன்றைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாள் மூலம் கற்றுக் கொடுக்கிற நல்ல போதனை. ஆண்டவர் தோட்டத்தை வைத்த ஆண்டவர் அந்த தோட்டத்தை பண்படுத்தும்படி, அந்த தோட்டத்தின் கனிகளை புசிக்கும்படிக்கு, அந்த தோட்டத்திலே தன்னுடைய எல்லா விதமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் அழகிய இல்லத்தை அமைத்து கொடுத்தார். அந்த இல்லத்தை நாம் நாசமாக்கும் போது
அந்த இடத்தை நாம் கெடுத்து போடும்போது ஆண்டவருக்கு மனஸ்தாபம் வருகிறது. ஆண்டவர் மக்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, என் தாழ்விலும் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவேன், பாடானாலும் பாடி செல்வேன் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆண்டவர் நம்மை வழிநடத்த விரும்புகின்றார். எப்படி ஆண்டவர் நம்ம வழிநடத்துவார்? வேதம் சொல்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம், 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம் நினைக்க பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு, அவரே காரியத்தை வாக்கி செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், ஆஹா நான் இப்படி பண்ணிடுறேன் பாரு, அப்படி பண்ணுறேன் பாரு, இப்படி ஆகிடும் பாரு, அப்படியே ஒன்றும் ஆகாது. அதான் மிச்சம். ஆண்டவர் வாசிங்க, சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாயாமல். எந்த வசனமா? வசனம் சொல்லு. 3 அதிகாரம் 5 வசனம். வாசிமா 3:5. சுய புத்தியின் மேல் சாயாமல். எல்லாரும் பைபிள் வச்சிருக்குங்க, பைபிள் தந்து பாருங்க. நமக்கு பைபிள் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் பாருங்க. வேதம், பைபிள், சர்ச்சு இல்லையா? பைபிள் எங்கேயாவது அட்டில் நம்ம திறந்து பார்க்கலாமே. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வழி நல்வழியா மாறணும்னா, செவையான வழியாக மாறணுன்னா, ஐ மஸ்ட் சரண்டர் மை வே டு காட். என் வழியை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய வழிகள் மோசமானவைகள். ஆண்டவர் நமக்கு வழியை வச்சிருக்கார். பூர்வ பாதைகளை நான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார். ஏன்னா பைபிள் சொல்றது அவர் தான் நம்முடைய வழி. ஏசியா தீர்க்கன் 58ஆம் அதிகாரத்தில் 11 முதல் வார்த்தையாக சொல்கிறார், அவர் உன்னை வழி நடத்துவார். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் ஏசப்பா உங்களை வழி நடத்துவார். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் நம்ம நடத்துவார். வறுமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், சுகவீனத்திலாம், பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு நீங்கள் கடந்து போனாலும், உங்கள் வாழ்க்கை மேடானாலும் காடானாலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். வேதம் சொல்கிறது, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யாத்திரையாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார். ஆண்டவர் எவ்விதமாக அவர் வழிநடத்தினார்? வேதம் சொல்கிறது, மேகஸ்தம்பத்தினாலும். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பகல் உங்களை சேதப்படுத்தாது, இரவு உங்கள் நலமாக இருக்கும், சுகமாக இருப்பீர்கள். பகலாயிலும் வெயிலாயிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகும் 13, 21, 14, 29. அவர் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களை பகலில் வழிநடத்த மேகஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அக்னி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பம் மேலிருந்து வானம் பார்க்குது,
தாகம் கொண்ட தேவஜனம், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். வேதாகமத்தில் யாக்கோப்பு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் யாக்கோப்பு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் தன்னை வழிநடத்தினவர் அவர் சொல்லி காண்பிக்கின்றார். வாசிமா. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து, தேவன் எல்லாரும் பைபிள் தரங்க, பைபிள் வச்சிருக்கிறங்க, பைபிள் எடுத்து வராதவங்க இங்க பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து, நான் போகிற இந்த வழியிலே என்னை நான் போகும் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க போய் கொண்டிருக்கிற வழியை ஆண்டவர், நான் போகும் வழியிலே தேவன் என்னோடு இருந்து உண்ண ஆகாரமும் உணவு, உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, உடை, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர சமாதானம் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருந்தார். 35ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எல்லாரையும் இப்போ ஒரு திரள் சேனை, 2 மனைவிமாருங்க, 4-5 பிள்ளைமாருங்க, ஆடுங்க, மாடுங்க, தோட்டங்க, துறவங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு மாமனார் வீட்டிலிருந்து மறுபடியுமாக இப்போ அப்பா வீட்டிலேருந்து மாமனார் வீட்டுக்கு போனார். வனாந்திர வழியிலே மறுபடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபு திரும்பி வருகிறார் வனாந்திர வழியிலே. இப்பொழுது தன் மனைவிமார்களோடும் பிள்ளைகளோடும் வேலைக்காரர்களோடும் வேலைக்காரிகளோடும் ஆடு மாடுகளோடும் கூட பயணப்பட்டு தன் தகப்பன் வீடாகிய ஆபிரகாம் இல்லத்துக்கு வரும்போது, தேசத்துக்கு வரும்போது, இப்போ அவர் சொல்கின்ற சொல் வார்த்தை என்ன? நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அள்ளி செய்து. வாசிமா. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில். எல்லாரும் பைபிள் தரீங்க. உங்களுக்கு ஆபத்து நேரிடப்படுகிற நேரத்தில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். பலிபீடத்தை உண்டாக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விண்ணப்பம் செய்து, நீ செழிப்பாக இருக்குன்னு சொன்னா, சேமமாக இருக்குன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்குன்னு சொன்னா, வற்றாத நீரோற்றா இருக்குன்னு சொன்னா, சகோதரனே ஜெபிக்கிறவராக மாறு, சகோதரியே ஜெபிக்கிறவளாக மாறு. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றார் சொன்னால், தினசரி நான் ஜெபிக்கிறவளாக மாறணும். தினசரி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறா மாறணும். நன்றி பலி என் வீட்டில் கட்டணும். எத்தனை பேர் வீடு கட்டும்போது வீட்டில் நன்றி பலி செலுத்துறீங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணுறீங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்ல பாருங்க, எனக்கு பிரச்சனை நேரிட்ட நாட்டிலே நான் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நான் நடந்து வந்த வழியிலே அவர் எனக்கு ஆதரவு தந்தார், பாதுகாப்பு தந்தார். அந்த ஆண்டவருக்கு என்னை அவர் சந்தித்த இடத்துக்கு சென்று நான் அவருக்கு நன்றி பலி செலுத்துவேன், பலிப்பீடம் கட்டுவேன், அவரை நான் ஆராதனை செய்வேன்.
அவரை நான் தொழுது கொள்வேன் என்று அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரனாகி யாக்கோபு சொல்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியாகமத்து புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசித்தோம்னா, எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் சொல்கின்றார். 28 ஆதியாகமம் 28 அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். 24:48 நேர்வழியாய் என்ன நடத்தின தேவன். இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை, கரெக்டாக நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்களை சரியாக நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன ஆண்டவர் நம்மை சரியாக நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களை நேர்வழியிலே நடத்துவாராக. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆபத்து நேரிட வழியாக இருந்தாலும் அந்த வழியிலே உங்களுக்கு பாதுகாப்பு தந்து ஆண்டவர் சுகமாய் உங்களை திரும்பி வருவார் செய்வாராக. உங்கள் போக்கும் உங்கள் வரத்தும் உங்கள் வரத்தும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எத்தனை பேர் சொல்லுங்கள்? அவர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 12 மாதமும் ஆண்டவர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் பாதுகாப்பாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை வழிநடத்துவார். 2வது வார்த்தை, இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போகும்போது அவர்களுக்கு கொடுத்த நற்செய்தி சுவிசேஷம் என்ன? நீங்கள் என்ன சொல்றாரு? உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். பைபிள் சொல்லுது. 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 90வது சங்கீதம் 14 ஒருத்தர் வாசிங்க. திருப்தி ஆக்குவார். வாசிங்க. நன்மையினால் உன் வாயை இப்படி சொன்னா இப்படி வாசிது பாஸ்டர் அமல். ஓகே, வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க. நன்மையினாலே என் வாயை. எப்படியா? என் வாயை திறந்தாலே போதும். என் வாய் கெட்ட வார்த்தையாக வரும். எப்படி நன்மையினால திருப்தியாக்குவார்? நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் போதுமா? திரும்ப நம்ம வாய் அவர் வாயா மாறினா தான் நன்மையினால திருப்தி ஆக்குவார். நம்ம வாய் நார வாயா இருந்தா, பொல்லாத வாயா இருந்தா, தப்பா பேசுற வாயா இருந்தா, பவுல் எழுதுகின்றார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது. பக்கத்தில் சொல்லுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும். வாடா போடா, வாடி போடி, ஏண்டா ஏண்டி, என்னடா, இதெல்லாம் கூட கெட்ட வார்த்தை தான். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்கள். உன் கணவனார டேய் கூப்பிடாத, வாங்க. மனைவியே ஏண்டி கூப்பிடாத, ஏம்மா கூப்பிடு. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து, அதெல்லாம் முடியாது, நீ கூட அப்போ தான் நான் கொடுப்பேன். இது நம்ம பாஷை. கொடுத்தா கொடுக்கறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ பிறருக்கு செலுத்துவாயாக. கை தூக்கி சொல்லுங்க. நான் பிறர்கிட்டருந்து, அது என் மனைவியாக இருக்கலாம், என் மகளாக இருக்கலாம், என் மகனாக இருக்கலாம், என்னுடைய நண்பராக இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் அதை நான் முதலாவது அவருக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாயை நன்மையான திருப்தியாக்குவார். ஏன் தெரியுமா? அப்போ தான் நான் உன்னை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை கையை தட்டி, நல்லா 2 கையை தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் செலுத்துவதற்காக உன் வாயினாலே ஆண்டவரை நீ துதிபாடுவதற்காக கர்த்தர் நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2வது திருப்தி. அடுத்து நம்ம வாசிக்கிறோம். சொல்லுங்கள். நம்ம சொன்ன போது 145:4 இல்லை, 145:18. இன்னொருத்தர் 90:14 பசங்க. 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். 16 சாரி, இங்கிலீஷில் மாறிட்டு. நீ அந்த பகுதியை வாசிச்சு சொன்னால், நம்ம மட்டும் இல்லை, சாதாரணமான மிருக ஜீவனங்களுக்கு கூட ஆண்டவர் திருப்தி ஆக்குறாராம். ஏன்னா நம்ம அதுகளை திருப்தி ஆக்குனா அது நம்ம திருப்தி ஆக்குமா? ஹல்லேலூயா.
நாம் பிறருடைய திருப்தியை வாழும்போது ஆண்டவர் நம்முடைய திருப்தியிலே வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். நம்முடைய வாஞ்சைகளை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். அது மட்டும் இல்லை, பைபிள் சொல்லுது, கிருபையினாலே ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 100 சங்கீதம் 90 பாருங்களேன். 90ஆம் அதிகாரம் சங்கீதம் 90:14 பாருங்க. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது கிரியை உம்முடைய ஊழியக்காரர்கள் மேலும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ஆமென். இந்த பகுதி நீங்கள் வாசித்தா கிருபைன்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்களேன். அது என்ன வசனமா? அப்புறம் தப்பா வாசித்த பலசி 14. நான் கரெக்டாக தான் சொன்னேன். 90:14. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. காலையில் உங்கள் கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கணும் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார்? சில பேர் கையே தூக்க மாட்டேன்றீங்க. நிறைய பேர் கை தூக்க முடியலங்க. சுகர் அட்டாக். என்ன அட்டாக்குங்க? சுகர் அட்டாக். நிறைய பேர் கையே இல்லைங்க, காணாமல் போயிடுச்சுங்க. ஆக்சிடெண்ட், விபத்து, கை விபத்து. எத்தனை பேர் கையை கொடுத்துருக்காரு ஆண்டவர்? இப்படி சொல்லி கூட தூக்க மாட்டேன் பாருங்களேன். ஆண்டவர் கரங்களை கொடுத்துருக்காரு. எதுக்கு? அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு. பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நம்ம காலை நேரம் எவ்வளோ? எப்போ கீதா இருக்கிறேம்மா? காலையில் நேரம் என்ன? காலையில் ஜெபம் பண்ணுற நேரம் எழுந்துக்கு நேரம் எத்தனை மணிக்குமா? நம்ம காலைன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருப்போம்? தோராயமாக ஒரு 9 மணிக்கு எழுந்திருப்போம் காலையில். நெடுதேமலை காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? 6 மணிக்கு. சவுந்தரபுரம் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. எத்தனை பேர் 4 மணிக்கு எழுந்து பழக்கம் உண்டு? 4 மணி. நான் ஏன் நல்லா இருக்கணும் 4 மணிக்கு எழுந்துக்கணுன்ற? அதிகாலை என்பது காலை இருட்டோடு என்பது 3 மணி 4 மணி 2ஆம் மணி வேளை 3ஆம் மணி வேளை. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது சில சமயத்தில் எழுந்துக்கலன்னா நான் எழுந்து முட்டி போடும்போது எல்லோரும் நான் எழுந்து உடனே முட்டி போட்டுருவேன். எப்பவுமே எங்கே இருந்தாலும் முட்டி போட்டுருவேன். அது என் பழக்கம். எழுந்து முழங்காடு படிக்கிடும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் காலத்தாகவும் தான் எழுந்து முட்டி போடுறேன், மன்னிச்சுன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க? பழக்கம் இருக்குது. முதல் பலி ஆண்டவருக்கு நாம் செலுத்தினையா? ஆண்டவர் உங்களை திருப்தியாக வச்சு நாள் முழு யார் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இப்போ ஒரு சபதம் எடுங்களேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். காலையில் எழுந்து ஆண்டவர் நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஆண்டவர் நான் புகழ்ந்து பேசுவோம் பாருங்களேன். அந்த நாள் முழுவதும் உங்கள் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாதுங்க. உங்கள் சமாதானத்தில் யாராலும் கெடுக்க முடியாதுங்க. உங்கள் வேலையில் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க. யாருன்னா ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓட்டு போனோன்னா ஐயோ இவங்க முகத்தில் முடிக்க முடியாது, ஓடியா போயிடுவான். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டுடைய கிருபையை உங்கள் முகத்திலே பார்க்க முடியும். வாயை திருப்தி ஆக்குவார், வாஞ்சியை திருப்தி ஆக்குவார், கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அதனால நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இந்த 2 வார்த்தையும் எதிர்ப்பு செழிப்பான வாழ்வு, செழுமையான வாழ்வு, வளமான வாழ்வு, நல்ல வாழ்வு தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரியா. அதை யாராலும் தடுக்க முடியாது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் 90 சங்கீதமாக பாருமா, அவர்கள் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா இருந்து கனி தந்து செழிப்பாயிருப்பார்கள். 12ஆம் வசனம் 90 92 சங்கீதம் 92 12 13 3 வசனம் வாசிங்க. நீதிமான் பனையை போல்
நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி, என்னுடைய கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும். அவர்கள் முதிர் வயதிலும், அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் தலை நிமிர்ந்து சொல்லுங்களேன், கிழவனாகும் போதும் கனி தந்து, கேள்வியாகும் போதும் கனி தந்து. ராணி அம்மா சொல்கிறத பார்த்தா என்ன அவங்க சொல்கிற மாதிரியே சிரிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு குருத்தோலை என்ன பண்ணிச்சான், பழுத்து ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான். ஆனால் அது ஒரு நாளைக்கு பழுத்து போயிட்டு அதுக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நீதிமான் நான். என்னையா அந்த பாட்டெல்லாம் கூட தெரிய மாட்டேது உங்களுக்கு? இத்தனை முறை பாடி கூட தெரியாதா அந்த பாட்டு? ஜபத்தோட்டத்தை எங்கள் பாட்டு தரங்க, அந்த பாட்டு போடுப்பா, ரெண்டு கோரஸ் பாடலாம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். முதல், ஆண்டவருடைய நடத்துவார். 2வது, ஆண்டவருடைய திருப்தியாக்குவார். 3வது, நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களை வனாந்தரமான வாழ்க்கையிலும் வறட்சியான வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தந்து உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் செழிப்பாக இருப்பேன், பசுமையாக இருப்பேன், வளர்ச்சியாக இருப்பேன். நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடணும், சீக்கிரம் முடிச்சிடலாம், இல்லைன்னா முடிக்க மாட்டேன். வரலாமா? நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே உமது கிருபையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி நான் மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சொன்னல, காலையில் எந்திரிச்சு டீயை பார்க்காதீங்க, காப்பியை பார்க்காதீங்க, கிச்சன் ரூமை பார்க்காதீங்க, ஹார்லிக்ஸ் பார்க்காதீங்க, போன்விட்டா பார்க்காதீங்க, அப்பாவை பார்க்காதீங்க, அம்மாவை பார்க்காதீங்க, பொண்டாட்டி பார்க்காதீங்க, புருஷனை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. எந்திரிச்ச உடனே முட்டி போட்டு ஆண்டு நோக்கி பாருங்கள். அந்த நாள் முழுவதும் நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பேன். உங்கள் மகிழ்ச்சியும் பேட்டால் ஒருத்தரும் திருட முடியாதுங்க, ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க. கை தூக்கி சொல்லுங்கள், யாரும் என் சந்தோஷத்தை திருட முடியாது, அபகரிக்க முடியாது, களவாட முடியாது. ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்குறேன், அவருடைய பிரசன்னத்தை பார்க்குறேன். 10 நரம்புகள் எல்லாரும் எத்தனை பேருக்கு 10 நரம்பு இருக்குது? 5 விரல் 4 விரல தான் வருது, ஒரு விரல் வரமாட்டேங்குது. 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அப்படின்னா நம்ம எப்படி தெரியுமா கையை தட்டணும்? இதுக்கு பேர் கை தட்டணும். நம்ம எழுதி ஒரு முறை சொன்னார், மெசேஜ் சொன்னாரு, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க அப்படின்னாரு. இவர் எதுக்கு நல்லா கை தட்டுங்கன்னு சொன்னாருன்னு? அப்போ உங்க ஆற்றல் வந்து பெருசாகுமா, சந்தோஷமா இருக்குமா, உங்களுக்கு நிறைய நாள் வருமா? சைக்காலஜிஸ்டாக சொன்னாரு, நம்ம எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நம்முடைய ஆற்றுக்கு அவ்வளவு ஆபத்து. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நீ எவ்வளவு சிரிச்சு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறியோ உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. சொல்லு மனசே, நீ சிரிச்சு சந்தோஷமா இரு, ஹார்ட் அட்டாக் வராம நல்லபடியா இரு. நல்ல உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்வு சுகமா இரு. இந்த வளமான வாழ்க்கை கொடுக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க கொடுக்கிறார். சொல்லுமா, நான் 3 பாயிண்ட் சொன்ன, முக்கியப்படுத்தி சொன்னேன், நிறைய பேசுனேன்.
ஆனா 3 முக்கியமான, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார், கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஆனா நீங்க பச்சை பசேல் இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க நிம்மதி மகிழ்ச்சி ஒருவராலும் தடைச்ச முடியாது. 5000 பேரை அமர வைத்து 5 அப்பங்கள் 2 மீன்களை பரிமாற வைத்து 5000 பேர் புருஷர்கள் மட்டும், 5000 பேர் மனைவிகள், 10,000 பேர். ஒருத்தருக்கு ஒருத்தர்னா கூட ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை நேரத்தில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பிள்ளைகள் சேர்த்தா 20,000 பேர். 20,000 பேர் அட் டைம் உட்கார வச்சாங்க. புல்தாரில உட்கார வச்சு என்ன பண்றாங்க? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் பிட்டு கொடுத்தார். அப்பம் பிட்டுபடியா நம்ம வந்திருக்கோம், பந்தியில சேர்ந்தியா வந்திருக்கோம். சமூகத்தின் அப்பங்களா தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க, தேவ சமூகத்தின் அப்பங்களா வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அவர் பிட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தவரை ஆசீர்வதித்தார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அவங்க கரத்துல பிட்டார்னா வலிக்குமா வலிக்காதா? தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிக்ஷித்து வழி நடத்தும். சில வேளையில நம்ம தப்பு தண்டா பண்ணா, ஒழுங்கில்லாம நடந்தா, மீன் நடந்தா, தீர்ப்படையாம போனா, ஆண்டவர் நம்ம எப்படி நாயக்கார குடிச்சு நம்ம கை வாங்கிக்குமோ அந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணும்போது என்ன பண்ணுது? ஆண்டவரோட நம்மள என்ன பண்ணுவாராம்? ஓடுவார், தட்டுவார், நிக்க வைப்பார், உட்கார வைப்பார், எழுந்திருப்பார். ஏன் ஆண்டவரே இந்த சோதனை கேள்வி கேட்காதே, ஏன் என்று கேட்க உரிமை இல்லையே. எதையும் தாங்கு, இதையும் தாரும். எத்தனை சொல்ல முடியும்? எதையும் தாரும், எதையும் தாங்கும், இதையும் தாரும் ஆண்டவரே. வலி வரும்போது வலி நிவாரணமா மாற ஆண்டவர், வியாதி வரும்போது ஆண்டவரே சுகமாய் மாறும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட நிலையிலே நடத்திச்சிருந்தாலும் பிரியமானே பாருங்க. ஆண்டவர் பாருங்க, திட்டு கொடுத்து 5000 பேர் கொடுத்து வைத்து அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் வைத்தார். மூலமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை திருப்தியாக அப்ப திருச்சினால ஆண்டவர் உங்களை சோதிக்கணும். ஒரு நாள் உங்க வீட்டுல உணவு பற்றாக்குறை வர சொல்ல முடியும்? ஒரு நாள் என் வீட்டுல உணவு பற்றாக்குறை வராது. சாப்பாட்டுக்காக நான் ஒரு நாள் கையெழுத்து ஓட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் திருப்தியா போஷிப்பார். கண்மறையின் தேனினால் ஆண்டு போஷிப்பார். அல்லேலூயா. கண்கள் மூலமா ஆண்டு நன்றி சொல்றேன். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதி அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதி அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் காரரவர் எங்கள் உள்ளத்தில். ஜெபிப்போம். எழில் பெருமாள் வாங்க. பிரைஸ் லார்ட். ஜெபிப்போம். கண்களை மூடி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த முதல் வாரத்திலே அநேகர் இந்த ஆராதனையை இழந்திருக்கலாம், விட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்க மேல இரக்கம் வைத்தீங்க ஆண்டவரே. நீங்க கிருபை வைத்தீங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்த போறீங்க ஆண்டவரே. எங்களை செழிப்பாக்க போறீங்க ஆண்டவரே. எங்களை நீங்க திருப்தியாக்க போறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த
முதல் திருவிருந்து ஆராதனையில ஆண்டவரே பங்கு பெற வைத்திரு, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே என் சரீரத்தை ஒரு பலவீனமும் தொட போறதில்ல, ஒரு சத்ருவின் கிரியைகளும் தொட போறதில்ல, எந்த ஒரு உலக காரியங்களும் எங்களை தொட போறதில்ல. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உங்களுடைய வல்லமை போது இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தை உண்டாக்குற கிரியைகள் ஆண்டவரே, பயத்தை திகிலை உண்டாக்குற கிரியைகள் ஆண்டவரே, இயேசுவின் நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவரமா இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. விசேஷமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க மகிமையில வெளிப்பட்டிரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி நடத்த போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வருஷத்துடைய நன்மையினால முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவரே இந்த முதல் ஆராதனையிலே தந்தீங்கள், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமா ஆண்டவரே என் ஜனங்கள்லாம் எங்களை வாழ்த்தும்படியாக, என் ஜனங்கள்லாம் ஆண்டவரே எங்களை பார்க்கும்படியாக, எங்களை ஆண்டவரே ரூத்தை உயர்த்தின தேவன், ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, எங்களை எங்க குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த 2026 வித்தியாசமான ஆசீர்வாதத்தினால என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாய் வந்த யாவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்க போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்களுடைய ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் சோர்வில்லாதபடிக்கு, தோய்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உங்க ஊழியம் சிறப்பாக நடக்கும்படியாய் விசேஷமா நாங்கள் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனமும் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்களை கட்டும்படியாக, அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் இந்த ஆண்டில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் சேர்க்கும்படியாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. விசேஷமாக இந்த திருச்சபையில அங்கத்தினராக இருக்கிற எங்கள் யாவரையும் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற பகுதியில, வேலை செய்கிற பகுதியில, நாங்கள் இருக்கிற பகுதியில ஒரு அடையாளமாக, ஒரு நல்ல ரோல் மாடலா இந்த ஆண்டில் நீங்க வைக்க போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவருடைய தலை மேல இப்போது இறங்கி கொண்டிருக்கிறாய், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறாய், ஸ்தோத்திரம் அப்பா. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலம் தருவேன் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஒரு புது பலத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் வர தடைபடுதான பரிசுத்தவான்கள் ஊரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாத தோடு அடியாரை அனுப்ப வார்த்தை ஏனோ மாப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேயோ இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தே தோழுவோ. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடே சென்று வாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.